Hello all, welcome to the part 2 of this video between Ooty to Mettupalayam by Nilagiri Mountain Railway. So part 1ல நம்ம டீசல் இன்ஜின் பார்த்தோம். இப்போ part 2ல வந்து நம்ம ஸ்டீம் இன்ஜின் ஹால் பண்ண போகிறது பார்க்க போகிறோம். ஸோ as explained earlier, ஸ்டீம் இன்ஜினை டிட்டாச் பண்ணிட்டாங்க குன்னூரில் அண்ட் டெக்னீஷியனும் ரெடியாக இருக்காங்க ரயில்வே இன்ஜினை இன்வைட் பண்ண. இப்போது நம்ம பார்க்குற இந்த பீட்டா குயின் இன்ஜின் தான் நம்மளை ஹால் பண்ண போகுது. அண்ட் இந்த இன்ஜின் லைன்மேன் சிக்னலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவங்க இங்கே சிக்னல் கொடுத்தோன்னே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கேரேஜை ஹால் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவர்சல் எடுக்கணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் திஸ் ரூட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஸ்டீப்பஸ்ட் ரூட் தட் இஸ் பீங் ஹால்ட் பை எ ஸ்டீம் இன்ஜின். கரெக்ட். இன்னும் நிறைய இடத்துல ட்ரெயின்ஸ் இருக்குது இதோட ஸ்டீப் கிரேடியன்ஸ், பட் அது எல்லாமே லெஸ் தேன் 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆகுது. இது மட்டும்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இதை கவர் பண்ணுறது ஃப்ரம் குன்னூர் டு மேட்டுப்பாளையம். அதுதான் இட்ஸ் ஸ்டீப்பஸ்ட் கிரேடியன்ட் இன் மீட்டர் கேஜ் ஆஸ் வெல் அஸ் இன் எனி கைண்ட் ஆஃப் கேஜஸ். திஸ் பீயிங் ஹால்ட் பை ஸ்டீம் இன்ஜின். ஸோ இந்த ட்ரெயினும் ஸ்லோவாக ரிவர்சல் எடுத்துகிட்டு ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. எஸ், ஆல்வேஸ் ஸ்டீம் இன்ஜின் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அண்ட் ஆல்சோ இட் லுக்ஸ் வெரி குட். ஒரு க்யூட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்டீம் இன்ஜின்கிறது. அதே மாதிரி திருப்பி ஹால் பண்ண வருது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஸ்டீம் இன்ஜின் வரும்போது யாரும் ஃபோட்டோவோ வீடியோ அது பக்கத்தில் எடுக்க வேணாம். ஏன்னா அந்த ஸ்டீம் நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா அது எக்கச்சக்க ஸ்கின் இஷ்யூஸ் கொடுக்கும். அங்கே வார்ன் பண்ணுறாங்க ரயில்வே ஸ்டாஃப்ஸ், பட் ஸ்டில் பீப்புள் இக்னோர் அண்ட் கீப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் விச் இஸ் குவைட் ரிஸ்கி. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரு நல்ல வேலை வந்து எல்லாரையும் நகர்த்திட்டாரு, யாரையும் அவர் ஃபோட்டோ எடுக்க விடலை. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஸ்டீம் பட்டுச்சுன்னா என்ன ஆகுங்கிற கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை விட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங் ப்ராசஸ் இங்கே ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக அந்த இன்ஜின் வந்து அந்த கோச் கேரேஜோட கப்பலாக இருக்குது. அது ஆனோன்னு இந்த டெக்னீஷியன் வந்து இது ஃபுல்லாகவே டைட் பண்ணுறாங்க ஸோ தட் இட் டசன்ட் கெட் டிட்டாச் இன் த மிடில் ஆஃப் ஜேர்னி. இதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணும்போது ட்ரிசில்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. பட் நல்ல வேளை அந்த ட்ரிசில்ஸ் வந்து வேர் நாட் வெரி ஷார்ப். அது கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ப்ராசஸை பார்க்குறதுக்கும் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாக இருந்தது இது எப்படி அட்டாச் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி இது எவ்ரி டைம் தே யூஸ் டு டூ இட். ஸோ மார்னிங் ஒரு வாட்டி, நூன் ஒரு வாட்டி, இது அப்பில் ஜேர்னி டவுன்ஹில் ஜேர்னிக்கு இந்த ஒர்க் பண்ணுறாங்க. நிஜமாகவே இது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் தான், பட் ஸ்டில் இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் பார்க்குறதுக்கு. பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. எஸ், இட்ஸ் எ வெரி குட் ஃபோட்டோ ஸ்பாட் and it's one of the beautiful stations in this entire route. So ஒரு 20 minutes பிரேக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. All the best for video. இந்த மாதிரி நிறைய வீலாகர்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த ஜேர்னி முழுக்கவே. நிறைய பேர் பைக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து இந்த ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் மீட்டர் இடத்துல வந்து வீடியோ எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பஸ் அண்ட் கார்லேயும் எக்கச்சக்க பேர் இந்த ட்ரெயினை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த ட்ரெயின் போனால் இது ஒரு என்சாண்டிங் ஃபீலிங் தான் எல்லாருக்குமே. நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தது. ஏன்னா இது வந்து இப்போ ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் போகிறது. இப்போ டீ எஸ்டேட்லேருந்து ஃபாரஸ்ட்க்கு மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறது தான் பினியன் பிரேக்ஸ். இது ஒரு அடிஷ்னல் பிரேக் சிஸ்டம். ஏன்னா இந்த லைன் வந்து ஃபுல்லாக ரேக் அண்ட் பினியன் சிஸ்டமில் போகிறதுனால இந்த ரயில்வே ஸ்டாஃப்ஸ் முழுக்கவே இந்த பினியன் பிரேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு தான் இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு வராங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. நிஜமாகவே இது ஒரு நல்ல இன்ஜினியரிங் மார்வல் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ப் கர்வ்ஸ் வரும் இந்த ரூட்டில். அந்த ட்ரெயின் இது எல்லாத்தையுமே நெகோஷியேட் பண்ணிட்டு தான் போகணும் இன்சைட் த ஃபாரஸ்ட். ஸோ இது நிஜமாகவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஆப்ரேஷன் வைஸ் பார்த்தோன்னா. அதே மாதிரி இது முன்னாடி ஆயில் ஃபயர்லேருந்து ஏன் கோல் ஃபயர்டாக மாற்றினாங்கன்னா ஒரு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ்க்காக தான். ஏன்னா கோல் ஃபயரில் நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் டக்குன்னு அந்த கோல் இதனால் வந்துச்சு அப்படிம்பாங்க. இப்போது அதெல்லாம் அவாய்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம கண்லேயும் அந்த கோல் பார்ட்டிகிள்ஸ் மாதிரி படுமா. இப்போ ஆயில் ஃபயர்னால அந்த ரிஸ்க் கிடையாது. நம்ம விண்டோலேருந்து நிம்மதியாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அந்த பயம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா பிட்வீன் குன்னூர் டு மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா 8 km/h தான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஏன்னா கிரேடியன்ஸ் ரொம்ப ஸ்டீப், அதனால ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி ஏதாவது டனல் வரப்போகுது அப்படின்னா இங்கே கேரேஜில் எல்லாமே லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அது வந்து இட்ஸ் அன் இண்டிகேஷன் தட் வி ஆர் கோயிங் டு என்டர் இன் டு அ டனல். அதே மாதிரி இந்த டனலுக்குள்ளே போகும்போது ஈவன் அடல்ட்ஸ் வில் பிகம் அ கிட். இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள்.
எஸ், எல்லாமே ரொம்ப சின்ன இடத்துனால தான், பட் ஸ்டில் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். இது கால்கா ஷிம்லா ரயில்வே மாதிரி பெரிய டனல்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பிரிட்ஜஸ் மேலே ட்ரெயின் போகும். உங்களோட பிலாங்கிங்ஸ் ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா தெரியாமல் நம்ம கேஜெட் ஸ்லிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட், அதனால் நமக்கே தெரியும். ஸோ பி கேர்ஃபுல் வித் ஆல் யுவர் பிலாங்கிங்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன். ஸோ இப்போ நம்ம ரன்னிமேடி ஸ்டேஷன் தான் தாண்டி போகிறோம். இது அப்பில் ஜேர்னிக்கு வந்து ஒரு வாட்டர் ஸ்டேஷன் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் டவுன்ஹில் போகும்போது இதுக்கு ஸ்டாப் கிடையாது. ஸோ தி சிம்ப்ளி ஸ்டார்டட் மூவிங் ஃப்ரம் தி ஸ்டேஷன். இங்கே ஸ்டாப்பும் இல்லை. அதனால நம்ம அடுத்தது வந்து ஹில் க்ரூவில் தான் இது வாட்டர் பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறும்போது 3 இடத்துல வாட்டர் பிடிச்சாங்க. கல்லாரில், அதுக்கப்புறம் ஹில் க்ரூ, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரன்னிமேடியில். பட் மேபி அவ்வளோ வந்து டவுன் போகும்போது பிடிக்கிறதில்ல. அதே மாதிரி அப்பில் ஜேர்னி 5.5 hours, டவுன் போகும்போது 3 hours அந்த ட்ரெயின் போயிடுறது. ஸோ 3 hours and 15 minutes டவுன் இறங்கிடுது இந்த ட்ரெயின். அதனால வந்து அதுக்கு அவ்வளோ வாட்டர் பொசிஷனிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்லோவாக ட்ரெயின் வந்து நல்ல ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகுது. இது நைட் டைம் எப்படி இருக்குன்னே தெரியலன்னா, நார்மலாக சொல்கிறாங்க நைட் டைம் வந்து கரடி, லெப்பர்ட் அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து தே வில் பாஸ் த்ரூ த ரயில்வே ட்ராக்னு. கேட்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஈவன் டியூரிங் சம்மர் டைம்ஸ் இது யானையெல்லாம் கூட வருமா இந்த ரூட்டில். அதுக்காகவே கொஞ்சம் டார்ச் அதெல்லாம் வச்சுருக்காங்க பயமுறுத்துறதுக்கு. பட் ஸ்டில் இதெல்லாம் கேட்டால் தான் கொஞ்சம் டர் ஏறுது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த மேட்டுப்பாளையம் ஊட்டி ரூட்டில். பட் நம்மளுக்கு ட்ரெயினில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு அபேண்டன்ட் ரெஸ்டிங் ரூம் ஃபார் கேங்மேன். முன்னாடி இது வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டோர் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு கோடவுன் மாதிரி குட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. பட் இப்போ எல்லாமே லாரிஸில் போகிறதுனால குட்ஸ் ட்ரெயின் இந்த ரூட்டில் பெருசாக இது பண்ணுறதில்ல. அதனால இது ஒரு அபேண்டன்ட் ஏரியாவாக தான் இருக்குது. இப்போ இது எதுக்கும் யூஸ் ஆகுதில்லை. அதே மாதிரி நம்ம இப்போ வரப்போகிறது தான் ஹில் க்ரூ. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டிசன்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ ட்ரெயின் இதில் பார்த்து அந்த பின்னின் பிரேக்ஸ்லாம் பக்காவாக அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக அதை இறக்கி நிறுத்த முடியும். இது இறங்குறது பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் ஃபேரெல்லாம் ட்ராகன் சொல்லிட்டு தடவை இறக்குவாங்க. அதே ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. பட் நிஜமாகவே நல்லா இறக்கினாங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் பாயிண்ட் தான். இங்கே கண்டிப்பாக ட்ரெயின் நிற்கும். இங்கே நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்டீம் வந்து அந்த இன்ஜினை என்கல்ஃப் பண்ணுது அப்படின்னு. ஸோ அங்கே ரெடி பண்ணிட்டாங்க இந்த ட்ரெயினை வாட்டரை பிடிக்கிறதுக்கு. ஸோ வில் பி ஹேவிங் க்ளோஸ் டு 15 minutes ஆஃப் பிரேக் இயர். மினிமம் 15 to 20 minutesனே சொல்லலாம் இங்கே பிரேக் நம்ம கிடைக்கும். அண்ட் ட்ரெயின்லேருந்து எல்லாம் இறங்கி ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்கு. இந்த ஹில் க்ரூ ஸ்டேஷனில் நமக்கு வாஷ்ரூம்ஸும் இருக்குது. யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. நம்ம குன்னூர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. பட் சும்மா இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நல்ல இடம். அதே மாதிரி இந்த நேரத்தில் லோக்கோ பைலட்ஸ் வந்து நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இதர் ஆல் த நட்ஸ் அண்ட் போல்ஸ் ஆர் இன் குட் ரிப்பேர்ஸ்னு. அதே மாதிரி தண்ணி இங்கே ஏற்றிப்பாங்க. இதில் என்னதுன்னா இந்த இன்ஜின் வந்து 1600 liters ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்குமா. அதே மாதிரி பேக்கப்புக்கு வந்து 700 liters ஸ்டோர் பண்ணிக்கும். எப்போவுமே எனக்கு ஒரு கொஷின் இருக்கும், ஏன் வந்து மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரூட்டில் வந்து நாட் மோர் தேன் a single train is running every day and only during holiday season like we have one more additional trains-னு. பட் டெஃபினட்டாக இந்த சேலஞ்ச் இன் ரன்னிங் அண்ட் மெயின்டைனிங் திஸ் ட்ரெயின் இஸ் ஹியூஜ். அதனால தான் ரயில்வேஸால் பண்ண முடியல அப்படிங்கிறது நம்ம அந்த ஜேர்னி போன அப்புறம் தான் தெரியுது. நிஜமாகவே இதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும் இந்த ட்ரெயினை மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் ரயில்வேஸ் ஆர் டூயிங் அண்ட் எஸ்பெஷலி த நீலகிரி மவுண்டன் ரயில்வே ஸ்டாஃப்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் டெடிகேஷன். நிஜமாகவே இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயந்தான் நீங்கள் பண்ணுறது. எங்களுக்கு இது ஜாய் ரைட், பட் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி நம்ம பார்ட் 3ல் இந்த டீப் பிரிட்ஜஸ் அண்ட் டனல்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி இந்த ட்ரெயினை டிக்கெட் வாங்குறது ஈவன் டியூரிங் பீக் சீசன். அதே மாதிரி எப்படி அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் எடுக்கிறது, ஃபேமிலியாக வந்தாலோ பேச்சுலர் இருந்தாவோ அது எல்லாமே பார்ப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.